26வது ஸ்லோகம். பிராமணா வேத தத்வாச்ச யஜ்ஞ கர்மரதாஸ்ததா க்ஷத்ரியா தர்ம சம்யுக்தா தான அத்யயன தல்பரா. க்ஷத்ரியா தர்ம சம்யுக்தா தானாத்யயன தல்பராக. பிராமணர்கள் வேத தத்துவம் தெரிஞ்சிருந்தவாளாயிட்டு இருந்தா, அடுத்தவாளுக்கு படிப்பிக்கிறவாளாயிட்டு இருந்தா, வேதங்களை படிப்பிக்கிற அந்த பிராமண தர்மத்தை பிராமணா செஞ்சா, யஜ்ஞ கர்மங்களில் முழுகினா பிராமணா, க்ஷத்ரியர்கள் ராஜ்ய பரிபாலனம் அப்படிங்கிற அவளோட க்ஷத்ரிய தர்மத்தை பாலிச்சா, அதே மாதிரி தான தர்மாதிகள் எல்லாம் செஞ்சு இந்த ராஜ்யத்தை பரிபாலிச்சா. 27வது ஸ்லோகம். சாஸ்திர வித்யாரதா நித்யம் பிரஜாரக்ஷண தல்பராः நியாய தண்டதரா சர்வே ராஜான சம சம்யுதாः. சாஸ்திர வித்யா தால்பரியம், அதே மாதிரி பிரஜாரட்சண தால்பரியம், இதெல்லாம் எப்பவும் இருந்துண்டு நியாயமாயிட்டு தண்டநீதி நடக்கிற ராஜாக்களாயிட்டு அந்த ராஜ்யத்தில் இருந்தா, அதே மாதிரி எல்லாருக்கும் இந்திரிய கண்ட்ரோல் எல்லாம் இருந்தது. 28வது ஸ்லோகம். அவிரோதஸ்து பூதானாம் சர்வேஷாம் சம்பபூவஹ ஆதரா தனதாத்ருணாம் பிரஜா கோயூத சம்யுதாः. சகல பிராணிகளும் பரஸ்பரம் விரோதமில்லாதக்கு வாழ்ந்தது. சிங்கத்தோடு பக்கத்துல போனா கொடியும் அந்த சிங்கம் ஆரையும் உபதிரவிக்காது. அந்த அளவுக்கு எல்லாரும் சௌக்கியமா வாழ்ந்தா. சம்பத்தெல்லாம் வர்த்திச்சது ராஜ்யத்துல. அதே மாதிரி மாடுகள் நிறைய சந்தோஷமாயிட்டு தொழுத்துல விஹரிச்சது. 29வது ஸ்லோகம். பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ராஸ்ச நிருபசத்தமா தேவி பக்தி பரா சர்வே சம்பபூவோர் தராதலே. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் சொல்லுறார், பூமியில் இருக்கிற பிராமணாலும் க்ஷத்ரியர்களும் வைஷ்யர்களும் சூத்ரர்களும் எல்லாரும் தேவி பக்தர்களாயிட்டு தீர்ந்தா. 30வது ஸ்லோகம். சர்வத்ர யஜ்ஞயூபாஸ்ச மண்டபாஸ்ச மனோஹரா மகை பூர்ணாதராச்சாசன் பிராமணை க்ஷத்ரியை கிருதை. யஜ்ஞங்கள் செய்யற யஜ்ஞசாலைகளும் அழகான மண்டபங்களும் பிராமணாலும் க்ஷத்ரியர்களும் நடத்துகிற யாகங்களும் எல்லாம் ஆயிட்டு இந்த பூமி ரொம்ப ரொம்ப நன்னா சுபிட்சமா இருந்தது. 31வது ஸ்லோகம். பதிவ்ரததரா நார்யா சுஷீலா சத்ய சம்யுதா பித்ருபக்தி பரா புத்ரா ஆசன் தர்ம பராயணா. ஸ்திரீகள் பதிபக்தி இருக்கிறவாள் ஆயிட்டு இருந்தா, பாதிவிரத்தியம் அவ அனுஷ்டிச்சா, ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கிறவாள் ஆயிட்டு இருந்தா, அதனாலேயே அவளுக்கு நல்ல நல்ல குட் குவாலிட்டி இருக்கிற சத்தியசந்தர்களா இருக்கிற புத்திரர்கள் உண்டானா, அந்த புத்திரர்களுக்கு மாதிருபக்தியும் பிதிருபக்தியும் எல்லாம் இருந்தது. தான தர்ம தல்பரர்களாயிட்டு அந்த புத்திரர்கள் இந்த ராஜ்யத்தில் வளர்ந்தா. 32வது ஸ்லோகம்.
ஒரு ராஜ்யத்தோடு சம்பத்து அப்படிங்கிறது வரும் தலைமுறைகளாயிருக்கிற புத்திரர்களாக்குமே. அவ எல்லாம் ரொம்ப சௌக்கியமாயிட்டு ஜீவிச்சா. அதையாக்கு நம்ம பார்த்தோம். ந பாகண்டம் ந வாதர்ம குத்ராபி பிருத்திவீதல வேதவாதா சாஸ்திரவாதா நான்யே வாதாஸ்ததாபவன். அதர்மவும் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாத அவஸ்தையும் பூமியிலேருந்து காணாம போயிடுத்து. எல்லாரும் தர்ம பரிபாலனத்தோடு கூடிட்டு நடந்தா. அதர்மியாயிட்டு ஆருமே இல்லை. வீட்டில் இருக்கிற வாசக்கதவெல்லாம் திறந்து வச்சு பீரோ ஒன்றும் பூட்டாதக்கி ஆருக்கு எங்க வேணா போலாம். ஆரோடு பொருளும் ஆரும் தொடமாட்டா. அதே மாதிரி கடவுள் பக்தி எல்லாருக்கும் இருந்தது. வேதங்களை நல்லா முழக்கினா பிராமணர்கள் எல்லாம். அதே மாதிரி யுக்திவாதங்கள் ஒன்றும் இருக்கலை. பகவான் இல்லைன்னு ஆരും வாதிக்கலை. வேதங்கள் பொய்யாக்குன்னு வாதிக்கலை. சாஸ்திரங்கள் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்ற யுக்திவாதிகள் ஒன்றும் அங்க ஆரும் இருக்கலை. கண்ணுக்கு காணலை அப்படின்னாலும் காற்று அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்புறோமோ அதே மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் நம்பினா. 33வது ஸ்லோகம். கலஹோ நைவ கேஷாம் சின்ன தைன்யம் நாசுபாமதே சர்வத்ர சுகினோ லோகா காலே ச மரணம் ததா. துர்மார்க்க புத்தி இருக்கிற ஆரும் அந்த ராஜ்யத்துல இல்லை. அதனாலேயே பரஸ்பர கலகம் அப்படிங்கிறதும் இல்லை. போட்டி பொறாமை ஒன்றும் இருக்கலை. துவேஷபாவங்களும் இருக்கலை. அதனால சண்டையும் இல்லை, அடிதடியும் இல்லை. உலகத்துல எல்லாரும் சுகமாயிட்டே வாழ்ந்தா. சொர்க்கலோகத்துல தேவேந்திரன் வாழற மாதிரி சுகமாயிட்டு தேவேந்திரனுக்கு கூடியும் பொறாமை குணம் அப்படிங்கிறது இல்லாமையே போயிடுத்து. அகால மிருத்தியும் ஆருக்குமே இல்லாம போயிடுத்து. 34வது ஸ்லோகம். சுஹ்ருதாம் ந வியோகஸ்ச நாபதஸ்ச கதாஜனா நானாவ்ருஷ்டிர்ன துர்பிட்சம் நமாரி துக்கதா நிருணாம். சுகிருத்துக்களுக்கு வியோகம் இருக்கலை, ஆபத்து இருக்கலை. மரணம் அப்படிங்கிறது கூடியும் அந்த ராஜ்யத்துல சம்பவிக்கவே இல்லை. தேவையில்லாத டைம்ல பெரிய கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்டலை. தேவையான டைம்ல மட்டும் மழை பெஞ்சுது. அதே மாதிரி தானியங்கள் எல்லாம் நல்லா கரெக்ட் டைம்ல விளைஞ்சுது. துக்கம் உண்டாக்குற எந்த நிகழ்வும் நடக்கலை. பிரளயம் அப்படிங்கிறது உண்டாகலை, சுனாமி உண்டாகலை, பேமாரி உண்டாகலை. பிரகிருதி கொடியும் சாந்தமான நிலைமையில இருந்தது. 35வது ஸ்லோகம். நரோகோ நஜமால்சர்யம் ந விரோத பரஸ்பரம் சர்வத்ர சுக சம்பன்னா நரா நாரிய சுகான்விதா. நோய் இல்லை, போட்டி இல்லை, பரஸ்பர வித்வேஷம் இல்லை. ஸ்திரீ புருஷர்களுக்கு எங்க போனாலும் சுகமாயிட்டு வாழற சிச்சுவேஷன் இருந்தது. பயம் அப்படிங்கிறதே இல்லை, திருடர்களும் இல்லை. அதனாலேயே அர்த்தராத்திரிக்கு 100 பவன் நகையோடு கூடிட்டு ஒரு பெண்மணிக்கு தன்னந்தனியா நடந்து போற சுதந்திரம் இருந்தது. ஆரையும் பயந்து கண்டா. அப்படி ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தா. 36வது ஸ்லோகம். क्रीडन्ति मानवा सर्वे स्वर्गे देवगणा इव न चोरा न जपागण्टा वञ्चका दम्भगास्तदा. சொர்க்கத்துல தேவர்களை மாதிரி எல்லா மனுஷாலும்
சந்தோஷத்தோடு கூடிட்டு ஜீவிச்சா. திருடர்கள் இல்லை, பகவான் நம்பிக்கை இல்லாதவா இல்லை, அடுத்தவாளை ஏமாத்துறவா இல்லை, அகங்கார புத்தி இருக்கிறவாளும் இல்லை. 37வது ஸ்லோகம். பிஷுனாலம்படா சப்தா ந பபூவுஸ்ததா மிருபா ந வேதத்வேஷிண பாபா மானவா பிருதிவீபதே. தானம் பண்ணறதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், ஆரும் கஞ்சத்தனத்தை காட்டலை. மனைவியை தவிர வேற பெண்களில ஆரும் மோகம் வைக்கலை, பரஸ்திரீ ஆசை யாருக்கும் உண்டாகலை. அந்த ராஜ்யத்துல ஒருத்தருக்கும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதும் இருக்கலை. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார், வேதங்களை துவேஷிக்கிற பாவிகளும் அந்த ராஜ்யத்துல இருக்கலை. 38வது ஸ்லோகம். சர்வே தர்மரதா நித்யம் திஜ சேவா பராயணா த்ரிதாத்வா சிருஷ்டி தர்மஸ்ய த்ரிவிதா பிராமணா சதா. எல்லாரும் அதர்மம் செய்யாதவாளாயிட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தா, பிராமணர்களை பூஜை பண்ணினா, சிருஷ்டி தர்மத்துக்கு மூணு வித குணங்கள் இருக்கிறதால, ரஜோகுண சத்குண தமோகுணம் இருக்கிறதால பிராமணர்கள் கூடியும் 3 டைப்ல இருந்தா, சத்குணம் இருக்கிறவா இருந்தா, ரஜோகுணம் இருக்கிறவா இருந்தா, தமோகுணம் இருக்கிறவா இருந்தா. இருந்தாலும் அவ ஒன்னும் அதர்மபரமாயிட்டு எதுவுமே செய்யலை. 39வது ஸ்லோகம். சாத்விகா ராஜசாச்சைவ தாமசாச்ச ததா பரே சர்வே வேதவிதோ தட்சா சாத்விகா சத்வவிருத்தயா. சாத்விகர்கள், ராஜசர்கள், தாமசர்கள் இப்படின்னு 3 டைப்பு இருந்தா ஜனங்கள். சாத்விகர்களான எல்லாரும் வேதஜர்களாயிருந்தா, சமர்த்தர்களாயிருந்தா, சாத்விக கர்மங்களில முழுகினவாளாயிட்டு இருந்தா. 40வது ஸ்லோகம். பிரதிக்ரஹ விஹீனாஸ்ச தயா தமபராயணா யஜ்ஞாம்ஸ்தே சாத்விகைரன்னை குர்வாணா தர்ம தத்பரா. செய்யற பிரவൃத்திக்கு பிரதிபலன் வாங்காம பிராமணால் எல்லாம் வேதங்களை அடுத்தவாளுக்கு படிப்பிச்சா. தயை தமம் தொடங்கின சுபாவம் இருக்கிறவாளாயிட்டு அவ பவிச்சா. சாத்விகமா இருக்கிற பொருள்களால யாகம் செஞ்சு தர்ம தல்பரர்களாயிட்டு அவ வாழ்ந்தா. ஆருக்கும் எந்த துரோகமும் செய்யல, பணத்துக்காக வேதங்களை அவ விக்கலை. பிராமணா வேதங்களை படிச்சு அடுத்தவாளுக்கு எந்தவித பிரதிபலனும் வாங்காதக்கி அத படிப்பிச்சு கொடுத்தா. நாற்பத்தோராவது ஸ்லோகம். புரோடாசவிதானைச்ச பசுபிர்ன கதாஜன தானமத்யயனம் செய்வ யஜனம் தூ த்ரிதீயகம். புரோடாசம் அப்படிங்கிறது யஜ்ஞத்துக்கான பாத்திரங்கள், ஹவிசு இப்படியெல்லாம் வச்சுக்கிறதுக்கான பாத்திரங்கள். அந்த புரோடாசத்துல இருக்கிற யஜ்ஞ பொருள்களால யஜ்ஞ கர்மங்களை நிர்வகிச்சா பிராமணா ஒருபோதும் ஆரையும் துரோகிக்கலை. தானமும் அடுத்தவாளை படிப்பிக்கிறதும் அதே மாதிரி
യജ്ഞവുമായിട്ട് ബ്രാഹ്മണ അവളോട് സൽക്കർമ്മങ്ങളെ തുടർന്ന. 42ാவது ശ്ലോകം. ത്രികർമ്മരസികാസ്തേവൈ സാത്വികാ ബ്രാഹ്മണാ നൃപ രാജസാ വേദവിദ്വാംസ ക്ഷത്രിയാണാം പുരോഹിത. இந்த 3 கர்மங்களில സ്വയം மறந்து வாழ்ந்த சாத்விக பிராமணர்கள் தானம் அப்படிங்கிற கர்மம், அடுத்த வாளுக்கு வேத மந்திரங்களை படிப்பிக்கிறது அப்படிங்கிற கர்மம், யஜ்ஞம் பண்றது அப்படிங்கிற கர்மம், இந்த 3 கர்மங்களில அவளை அப்படியே ஈடுபடுத்திண்டா. ராஜச பிராமணர்கள் വേദ പണ്ഡിതர்களுം ക്ഷത്രിയ പുരോഹിതர்களுമായിട്ട് ഭവിച്ച. 43ാவது ശ്ലോകം. ഷാട്കർമ്മനിരതാ സർവേ വിധിവൻ മാംസഭക്ഷക യജനം യാജനം ദാനം തദൈവ ച പ്രതിഗ്രഹ. രാജ്യത്തിലെ ചിലവ വിധി അനുസരിച്ച് പലവിധ കർമ്മങ്ങളെ ചെയ്യറവാളും മാംസഭക്ഷണം சாப்பிட்றவாளுமாயிட்டு இருந்தா. யாகம் செய்யறது, யாகம் செய்யிப்பிக்கிறது, தானம் செய்யறது, செய்யற வேலைக்கு பிரதிபலம் வாங்கிறது இப்படின்னு 44வது ஸ்லோகம். ஆத்யயனம் து வேதானாம் ததைவாத்யாபனம் துஷ தாமசா க்ரோத சம்யுக்தா ராகத்வேஷ பராபுனா. வேதம் படிப்பிக்கிறது, வேதம் படிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிற ஷட்கர்மங்கள். ஷட்கர்மங்கள் என்னெல்லாம் ஆக்கும் பார்த்துட்டு இருக்கோமே. யாகம் செய்யறது, யாகம் செய்ய வைக்கிறது, தானம் செய்யறது, செய்யற வேலைக்கு பிரதிபலம் வாங்கிறது, வேதம் படிக்கிறது, வேதம் படிப்பிக்கிறது. ஷட் அப்படின்னா 6, இப்படியான 6 கர்மங்கள் இருக்கு. தாமச பிரகிருதிகளான பிராமணர்களாகட்டும், குரோதம் இருக்கிறவாளும், அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த குரோதத்தாலேயே ராகத்வேஷங்கள் உள்ளவாளுமாயிட்டு தீர்வா. நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம். ராஜ்ஞாம் கர்மகரா நித்யம் கிஞ்சித் அத்யயனேரதா மகிஷே நிகதே சர்வே சுகினோ வேத தல்பரா. ராஜாக்கு தேவையான கர்மங்களை செய்யறவா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் வேத அத்தியனம் செய்யறவாளாக்கும், அவளுக்கு டைம் இல்லாததாலியாக்கும். அப்படி மகிஷன் கொல்லப்பட்டதோடு கூடிட்டு எல்லாரும் பகவானை கூப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சா. அவளுக்கு அதுக்கப்புறமா எந்த வேலையும் இல்லை. அதனால வேத அத்தியாயனம் செய்யறதும் அடுத்தவாளை படிப்பிக்கிறது, அதே மாதிரி சுயம் வேத அத்தியாயனம் செய்யறதும் இப்படியெல்லாம் அவ செஞ்சா. இப்போ மகிஷனோடு பயமொன்னும் இல்லையே, அதனால எல்லாரும் சந்தோஷ அவஸ்தையில மாறினா. ஷட்கர்மங்களில துஷிச்ச கர்மங்கள் ஒன்றும் இல்லாம எடுத்து. 46வது ஸ்லோகம். பபூவோர்வ்ரத நிஷ்நாதா தான தர்ம பராஸ்ததா க்ஷத்ரியா பாலனே யுக்தா வைஷ்யா வணிஜ விருத்தயா. விரதனிஷ்டை இருக்கிறவாளும் தான தர்ம
மனோபாவம் இருக்கிறவாளுமாயிட்டு தீர்ந்த அத்தனை பேரும் க்ஷத்ரியர்கள் ராஜ்ய பரிபாலனத்துல கான்சென்ட்ரேட் பண்ணினா, வைசியர்கள் வியாபாரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணினா. 47வது ஸ்லோகம். கிருஷி வாணிஜ்ய கோரட்சா குசீத விருத்தய பரே ஏவம் பிரமுதிதோ லோகோ மகிஷே வினிபாதிதே. ஒரு செலவா கிருஷி வியாபாரம் விவசாயம் பண்ணினா, செலவா மாடுகளை மேய்ச்சா, செலவா வியாபாரம் பண்ணினா, செலவா அடுத்த வாளுக்கு பணம் வட்டியோடு கூடி கொடுக்கறது, இப்படிங்கிற பிரவൃத்திகளிலே எல்லாம் அவளை ஈடுபடுத்திண்டா. மகிஷன் കൊല്ലപ്പെട്ടതോട് കൂടിയിട്ട് എല്ലാവരും ഓരോ തരത്തിലെ ഖുഷിയായിട്ട് അധർമ്മ വേലകളെ അത്തനെയും നിർത്തിയിട്ട സുഖം 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 എങ്ക பார்த்தாலும் സുഖം. அதனால வெட்டிப்படுக்கிறதுக்கும் அடுத்த வாழை துரோகிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதனால சௌக்கியமாயிட்டு வாழ்ந்தா. ஒரு வீட்டுல எந்த அளவுக்கு தர்மம் இருக்கோ அதே தர்மம் எல்லா வீடுகளிலேயும் இருந்தது. ஒரு வீட்டுல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம் ராஜ்யத்துல எல்லா வீடுகளிலேயும் இருந்தது. எங்கேயும் துக்க அனுபவங்கள் இல்லை. ஒரு வீட்டுல எந்த அளவுக்கு சம்பத்து இருந்ததோ அதே சம்பத்து எல்லா வீட்டிலையும் இருந்தது. தரித்திரன் அப்படிங்கிற விஷயமே இருக்கலை. 48வது ஸ்லோகம். அனுத்வேக பிரஜானாம் வை சம்பபூவதனாகமா பகுக்ஷீரா சுபாகாவோ நத்யஸ்சைவ பகூதகாஹ. மனுஷாளுக்கு இனி என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை இல்லாம ஆயிடுத்து. தினம் வர்த்திச்சது. மாடுகள் நிறைய பாலை சுரத்திட்டு நதிகள்ல ஜலம் அப்படி ரொம்ப வழிஞ்சது. 49வது ஸ்லோகம். விருட்சா பகுஃபலாச்சாசன் மானவாரோகவர்ஜிதா நாதயோ நேதய குவாபி பிரஜானாம் துக்கதாயகா. விருட்சங்கள் நிறைய காய்களை கொடுத்தது. மனுஷர்களுக்கு நோய்களை இல்லாம ஆயிடுத்து. ஜனங்களுக்கு துக்கம் உண்டாக்குற ஆதிகள் இல்லை. அதே மாதிரி எந்த தொந்தரவும் ஒரிடத்திலையும் இருக்கலை. 50வது ஸ்லோகம். நனிதனமுபயாந்தி பிராணினஸ்தேப்ய காலே சகல விபவயுக்தா ரோகஹீனா சதைவா நிகம விஹித தர்மே தல்பரா சண்டிகாய சரண சரசிஜானா சேவனே தத்த சித்தா. பிராணிகளுக்கு அகால மரணம் உண்டாகலை. மரணம் அப்படிங்கிறது அந்தந்த டைமில் தான் உண்டாச்சு. அகால மிருத்யு அப்படிங்கிறது எங்கேயும் உண்டாகலை. ஆக்சிடென்ட், நோயால இறந்து போறது, இந்த மாதிரி துரிதங்களொന്നും எங்கேயும் உண்டாகலை. ஆயுள் பூர்த்தியாகிற டைமில் தான் எல்லாரும் இறந்து போனா. பிரஜகள் சகல விபவங்கள் இருக்கிறவாளாய் தீர்ந்தா. அவளுக்கு இனி குறையே இல்லை. ரோகம் இல்லாதவாளாயிட்டும் இருந்தா. ஆருக்கும் எந்த நோயும் இல்லை. ஒரு கோல்டு கொடியும் இல்லை. அப்படி சுகமா வாழ்ந்தா. வேத விகிதமான கர்மங்கள் செய்யறதுலயும் சண்டிகையோடு அந்த பாத கமலங்களை சேவிக்கிறதுலயும் மனுஷாளுக்கு ரொம்ப ரொம்ப தாற்பயம் உண்டாகி வந்தது. இப்படி சொல்லிட்டு தேவி பாகவதத்துல பஞ்சம ஸ்கந்தத்துல 20வது அத்தியாயம் முடிவடைகிறது.